இஸ்ரேல் எதையும் செய்யலாம், அரபு நாடுகளும் ஈரானும் எதையும் செய்யக்கூடாது என்பதுதான் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய திட்டமாக இருக்கிறது. அதை மீறித்தான் ஈரான் எங்களை தடுக்கிறதுக்கு நீங்க யாரான்னு சொல்லி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் நேற்று நட்டான்ஸ் மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் உச்சகட்டமாக 2 பாலிஸ்டிக் சூப்பர்சோனிக் மிசைல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். நிறைய அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் அதனுடைய புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய அராட் என்கிற நகரத்தின் மீதும் இஸ்ரேலுடைய டிமோனா நகரத்தின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதல்களுடைய காட்சிகளை நீங்க எல்லா ஊடகத்திலையும் பார்க்க முடியும். நம்ம கூட முன்னாடி உங்களுக்கு காட்சிப்படுத்துவோம், அதில் நீங்க பார்க்க முடியும். இந்த அளவுக்கு கடுமையான தாக்குதல்கள் 2 பகுதிகளிலும் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுல 180 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலுடைய சுகாதார அமைச்சகம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ஈரான் மீதான இஸ்ரேலிய அமெரிக்க ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் நடைபெற்று வரக்கூடிய செய்திகளை நம்முடைய 2 சேனல்லையும் உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கிறோம். ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்களில் இந்த தகவல்களை பொறுத்தவரையில் ஈரான் மீதான இந்த தாக்குதல்கள் அமெரிக்க இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களாகத்தான் நம்ம எப்பொழுதுமே உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஈரான் முதலாவது சண்டைக்கு போகல, சண்டைக்கு போனது இஸ்ரேலும் அமெரிக்காவும். இந்த நிலையில இஸ்ரேல் அமெரிக்கா ஆக்கிரமிப்பு தாக்குதலுக்கு எதிராக ஈரான் பதிலடி தாக்குதல்களை உச்சமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளையும் பார்க்கிறோம். அந்த வகையில நேற்றைய தினம் ஈரானுடைய நட்டான்ஸ் அணு உலைகள் இருக்கக்கூடிய பகுதிகள் மேல அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் உச்சமாக நடத்தப்பட்டது. ஈரான்ல பல இடங்களில் ஈரான் அணு உலைகளை உருவாக்கி வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட ரஷ்யாவோட ஈரான் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்த பிரகாரம் 9 அணு உலைகளை ரஷ்யா மட்டுமே ஈரானுக்குள்ள உருவாக்குறாங்க. அதை தாண்டி ஈரான் உருவாக்கி இருக்கக்கூடிய பல அணு உலைகள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமானது இஸ்ஃபஹான்ல இருக்கக்கூடிய அணு உலை, 2வது நட்டான்ஸ்ல இருக்கக்கூடிய அணு. இந்த நட்டான்ஸ்ல இருக்கக்கூடிய அணு உலையை இலக்கு வைத்து தான் நேற்றைய தினம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அதுக்கான காரணமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அணு உலைக்குள்ளதான் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குதுன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம், ஈரான் 60% யுரேனியத்தை செறிவூட்டி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 450 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அவங்களிடத்துல இருக்குது. இந்த 450 கிலோ வைத்து 9 அணு ஆயுதங்களை அவர்கள் தயாரிக்க முடியும். 9 தொடக்கம் 10 வரைக்கும் தயாரிக்க முடியும் என்பதுதான் சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய தரவு குறிப்பாக இருக்கிறது. இந்த நிலையில தான் செறிவூட்டப்பட்ட 450 கிலோகிராம் அந்த யுரேனியத்தை நாங்கள் அழிக்க போறோம்னு சொல்லி நட்டான்ஸ் மேல நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இடத்துல ஃபாக்ஸ் நியூஸ்ல இருந்து ஒரு பேட்டி எடுக்கும் போது என்ன சொன்னாருன்னா, எந்த இடத்துல நீங்க இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வச்சிருக்கிறீங்கன்னும் போது நீங்க எந்த இடத்துக்கு குண்டு போட்டீங்களோ அதுக்குள்ளதான் அது இருக்குதுன்னாரு. நாங்க வேற எங்கேயும் வைக்கலன்றாரு. ஆனா உண்மை அதுவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனா அந்த இடத்துக்கு தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலுக்கு பதிலடியை கொடுத்திருக்கிறது ஈரான் தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்னன்னு கேட்டா, மீண்டும் எங்களுடைய அணு உலைகள் இருக்கக்கூடிய பகுதிகள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டால் நாங்கள் டிமோனாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அணு உலையை நோக்கி தாக்குதல்களை நடத்துவோம் அப்படின்னாங்க. இஸ்ரேல் உலகத்துல அணு ஆயுதம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. 1960களுக்கு பிறகு இஸ்ரேல்ல முதலாவது இந்த டிமோனா என்கிற பிரான்சால் கட்டி கொடுக்கப்பட்ட இந்த அணு உலையை கொண்டு அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் 100க்கு மேல இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஆனா அவங்க சர்வதேச அணுசக்தி முகமையை அதுக்குள்ள போய் பார்க்கறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. சர்வதேச அணுசக்தி முகமையோடு அவங்க சேர்ந்து பயணிக்க மாட்டாங்க. இஸ்ரேலுக்கும் வாஷிங்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில செய்து கொள்ளப்பட்ட ரகசிய ஒப்பந்தம் ஒன்றின் பிரகாரம் அவர்கள் அணு ஆயுதம் இருக்கிற நாடும் இல்லை, இல்லாத நாடும் இல்லை என்கிற விதமாக இருப்பாங்க. மஹதி ஹசனுடைய ஒரு இன்டர்வியூல கூட அவர் இஸ்ரேலுடைய ஒரு அதிகாரி இடத்துல ஓப்பனாக கேட்பாரு, உங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குதா இல்லையான்னு போது அதை சொல்ல முடியாது பாரு தவிர இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. அதனால உலகத்துல அணு ஆயுதம் கொண்ட ஒரு நாடு தான் இஸ்ரேல். ஆனா அவங்க எங்கேயுமே அதை எந்த ஒரு ஆவணத்திலையும் எங்க கிட்ட இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. இங்க இருக்கிற நகைமுறை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அணு ஆயுதத்தை அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அணு ஆயுதம் தொடர்பான எந்த ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காகவும் கூட அணு ஆயுத தடுப்பு முகமையை உள்ள வந்து விசாரிக்கிறதுக்கு ஆய்வு பண்றதுக்கு அனுமதிக்க மாட்டான். ஆனாலும் என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஈரான்காரன் அணு ஆயுதம் செஞ்சிடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் மீது தாக்குதல்களை நடத்துகிறார்கள். எனவே இஸ்ரேல் எதையும் செய்யலாம், அரபு நாடுகளும் ஈரானும் எதையும் செய்யக்கூடாது என்பதுதான் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய
திட்டமாக இருக்கிறது. அதை மீறித்தான் ஈரான் எங்களை தடுக்கிறதுக்கு நீங்க யாரான்னு சொல்லி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் நேற்று நட்டான்ஸ் மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் உச்சகட்டமாக 2 பாலிஸ்டிக் சூப்பர்சோனிக் மிசைல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொன்றும் 450 கிலோகிராம் வெப்பனை சுமந்துகிட்டு போகக்கூடிய ஏவுகணைகளாக இருக்கிறது. ரெண்டுமே சாலிடான அட்டாக் பண்ணி இருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலே ஒப்புக்கொண்டிருக்கிறது. நிறைய அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் அதனுடைய புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய அராட் என்கிற நகரத்தின் மீதும் இஸ்ரேலுடைய டிமோனா நகரத்தின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதல்களுடைய காட்சிகளை நீங்க எல்லா ஊடகத்திலையும் பார்க்க முடியும். நம்ம கூட முன்னாடி உங்களுக்கு காட்சிப்படுத்துவோம், அதில் நீங்க பார்க்க முடியும். இந்த அளவுக்கு கடுமையான தாக்குதல்கள் 2 பகுதிகளிலும் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுல 180 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலுடைய சுகாதார அமைச்சகம். இலங்கையினுடைய சில தரவுகள் பிரகாரம் 4 இலங்கையர்களும் இதிலே காயமடைந்திருக்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பிரகாரம் இந்த 4 பேருமே தாக்குதல் நடத்தப்படுவதை வீடியோ எடுக்கிறதுக்காக போனவங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஆர்வ கோளாறு கேசுகளால ஆபத்துகள் தான் அதிகம் வருமே தவிர, ஒரு தாக்குதல் நடத்தப்படுதுன்னா ஓரமாக ஒளிச்சு ஓடணும். அவன் வேற பங்கருக்குள்ள ஓடி ஒலைங்கடான்னும் போது இருக்கிற யூதம் ஃபுல்லா பங்கருக்குள்ள ஓடி ஒளியும் போது இவங்க போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல 180 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அராட் என்கிற சிட்டியில மட்டும் 116 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. அவர்களுடைய 7 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் டிமோனாவில் 64 பேர் மேலதிகமாக படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. நேற்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு ட்வீட் போட்டார், ஒரு செய்தியை வெளியிட்டார். என்னன்னு கேட்டா, இஸ்ரேல் போர்க்கால நிகழ்வுகளில் மிக கடினமான ஒரு இரவை கடந்து கொண்டிருக்கிறது, ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு, அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க ஈரான்காரன் சொல்லி இஸ்ரேலுடைய பிரதமரே புலம்புகிற அளவுக்கு நேற்றைய தினம் தாக்குதல்கள் மிக கடுமையாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இப்பொழுது டிமோனா மேலேயே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. டிமோனா மேலே அட்டாக் பண்ணுவோம் ஈரான் சொன்னாங்களே தவிர அட்டாக் பண்ணல. இன்றைக்கு மிக தெளிவாக டிமோனா மேல அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க என்கிற செய்திகளுக்கு மேலதிகமாக அதை தாண்டி 3 தனித்தனி தாக்குதல்களும் மேலதிகமாக நடத்தப்பட்டிருக்கிறது என்கிறது அல் ஜசீரா. இந்த தாக்குதல்களில் 3 மாடி கட்டிடம் ஒன்று மொத்தமாக கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது அந்த தாக்குதல்களுடைய எஃபெக்ட் காரணமாக என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ஒரு வீடியோவை அல் ஜசீரா சரிபார்த்திருப்பதாக சொல்கிறது. அல் ஜசீராவுக்கு இஸ்ரேலுக்குள்ள இயங்க முடியாது. அல் ஜசீராவுடைய பத்திரிகையாளர் அவுட் ஆஃப் இஸ்ரேல் இருந்து இயங்குறாங்க. ஆனால் வீடியோக்கள் அவர்களுடைய சனட் என்கிற உண்மை சரிபார்ப்பு பிரிவு ஆய்வு செய்து உறுதிப்படுத்தும். அந்த வகையில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஏவுகணை இஸ்ரேலுடைய டிமோனா நகரத்தை தாக்கி ஒரு பெரிய வெடிப்பு நிகழ்கிற வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு. அது உண்மை வீடியோ தான், அந்த நகரத்தில் நடந்ததுதான் என்று சொல்லி அவங்க மிக தெளிவாக இதை சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் டிமோனாவில் இருக்கக்கூடிய ஷிமோன் பெரஸ் நெகவ் அணு ஆராய்ச்சி மையத்திற்கு ஏற்பட்ட சேதங்களால எந்த கதிர்வீச்சு சேதங்களும் கிடையாது என்று சொல்லி IAEA என்கிற சர்வதேச அணுசக்தி முகமை தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நேற்று நட்டான்ஸ்ல நடத்தப்பட்ட தாக்குதல்களையும் அணு கதிர்வீச்சுகள் எதுவுமே கிடையாது என்று சொல்லி இதே IAEA என்கிற சர்வதேச அணுசக்தி முகமை அறிவித்திருந்தது. அதே மாதிரி தான் இஸ்ரேலில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களையும் அணு கதிர்வீச்சுக்கள் கிடையாது என்று சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஒன்று என்ன கவனிக்கணும்னு கேட்டா, இஸ்ரேல் ஈரான் மேல நடத்தும் போது அணு கதிர்வீச்சு வரும் என்று தெரிஞ்ச பல தடவை அதே இடத்தை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரான் இஸ்ரேல் மேல அணு உலைகள் மேல தாக்குதல் நடத்தவே இல்லை. நடத்துவோம்னாங்க, ஆனா நடத்தலை. இப்ப எல்லை மீறி போனதுனால பதிலடி தாக்குதல்களாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய டிமோனாவில் இருக்கக்கூடிய அணு உலை மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். மீண்டும் ஈரானும் இதே இடத்துல தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலையும் அணு கதிர்வீச்சுக்கள் உண்டாகி மொத்தமாக அவர்கள் அழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த யுத்தம் அடுத்ததாக ஒரு அணு ஆயுத போராக மாறிவிடுமோ என்கிற அச்சம் தற்போது எழுந்து வருகிறது. ஈரான் எதுக்குமே கவலைப்படுற மாதிரி தெரியல. வந்தாவா போனா போகட்டும் சொன்ன மாதிரி டூ ஓ டை என்கிற விதத்தில் ஈரான் செயல்பட்டு வருகிறது. ஈரானுடைய IRGC உச்சமான தாக்குதல்களை சொன்னது போலவே நடத்துகிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இது மிகப்பெரியதொரு ரெட்லைன் தாக்குதலாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து ஈரானை வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஈரான் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஈரான் தற்போது நினைக்காத தாக்குதல்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது. F-35 விமானத்தை சுட்டு வீழ்த்தினாங்க. அதுக்கு பிறகு டியாகோ கார்சியா தீவின் மேல 4000 கிலோமீட்டர் தாண்டி தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ டிமோனா மேல அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. சுற்றி வளைத்திருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இருக்கிற எல்லா அமெரிக்க தளங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்துறாங்க. அமெரிக்காவுடைய 2 மாபெரும் கப்பல்கள் USS ஆப்ரஹாம் லிங்கன்,
யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்ட், இந்த 2 மேலையும் அட்டாக் பண்ணி அந்த 2மே யுத்தத்தை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. இப்படி ஈரானுடைய கை நாளுக்கு நாள் ஓங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை இன்றைக்கும் நம்ம இந்த தாக்குதல்களூடாக பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்தும் இந்த அப்பாவிகளுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும், மத்திய கிழக்கிலே அமைதி திரும்ப வேண்டும், முழு உலகம் அமைதியாக வாழ வேண்டிய ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.